இந்த வீடியோவில் என்ன செய்வோம்னா இந்த 2024 பார்ட் 2B அஞ்சாயிரம் எஃப் பார்ட்டை பார்ப்போம். எஃப் பார்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லிங்கன்னா V dash சமன் G R வர்க்கமூலம் tan தீட்டான்னு சொல்லுது. முழுவன் வர்க்கமூலம் tan தீட்டாக்குள்ள வருது. சரி, இதில் இந்த ஒரு மூண்ட நம்ம கீறிக்குள்ளையில அதோடைய தேவையான பகுதியை மட்டும் நாங்கள் அதை பார்ப்போம். என்னென்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து எஃப் y என்ற நிலத்தகூறு எஃப் எக்ஸ் என்ற நிலத்தகூறு இதிலிருந்து கால்களுக்கு இடையில உள்ள இந்த புள்ளியை தான் காட்டுறாங்க. அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜி என்ற புவியீர்ப்பு மையத்தை அடிப்படையாக வச்சு இதில் எம்ஜி வந்து புவியீர்ப்பு மையத்தில் தொழிற்படுது. இப்படி தொழிற்படுற அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இந்த கோணம், அதாவது இதை அப்படியே நாங்கள் நீட்டி இந்த கோணத்தை நாங்கள் அந்த வட்ட பாதையில் இயங்குகிற பாதையில் கோணத்தை நகர்வு கோணத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது டீட்டாவாக இருக்கலாம். அதுவும் டீட்டாண்டா இதுவும் டீட்டாவாக இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ நகர்வு பாதையாக இருக்கலாம். இப்போ இந்த ஆரை பகுதியை நாங்கள் ஆரெண்டு வரையறுத்துருக்காங்க. இதுபடி ஆர் பகுதி வந்து ஆரை வந்து ஆரெண்டு வரையறுத்துருக்காங்க. கேள்வி வாய்ச்சா அது ஃபுல்லாக கூடிய விளக்கம் அதான் இருக்குதான். அப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய இயக்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மேல் நோக்கிய திசையில் இந்த புள்ளியில் மையத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா மேல் நோக்கிய திசையில் மையம்னு சொல்லலாது இந்த பகுதியில் ஒரு இயங்கு பருதி பகுதியாக நாங்கள் எடுத்து பார்த்தா அதில் மேல் நோக்கிய திசையில் தொழிற்படுற திசைகள் வந்து ரெண்டு தான், எம்ஜியும் எஃப்ஐன்னு தான் தொழிற்படுது. அது நிலைக்குத்துக்கூறு. எஃப்ஐன்னா எம்ஜியினுடைய நிலைக்குத்துக்கூறு. அப்போ எம்ஜி நிலைக்குத்துக்கூறுக்கு நாங்கள் மேல் நோக்கிய திசையில் எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னு சொன்னால் அது எஃப்ஐ சமன் என்னவா இருக்க போகுது? ரைட், மைனஸ் எம்ஜி, அடுத்தது எம் இன்ட்டு 0. அதான் மேல்நோக்கி திசையில் எங்களுக்கு ஆறு மூடுகள் இல்லை. உள்நோக்கி திசையில் என்ன வட்டப்பாதையில் எங்களுடைய உள்நோக்கி திசையிலான் இருக்க போகுது, தொடர் திசையில் இல்லை. அவங்க எஃப்ஐ சமன் என்ன எம்ஜியா இருக்கும். அப்போ இதில் ஒரு சமன்பாடு எடுத்துக்கொள்வோம். அதில் எம் என்ற திணிவுலான் மனிதன் திணிவாக நாங்கள் எடுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா மைய நோக்கிய திசையில் உள்நோக்கிய திசையில் பார்த்தோம்னா எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னா அதில் என்ன செய்யும்னா உள்நோக்கிய திசையில் இருக்கிற எஃப்எக்ஸ். சரிதானே? அப்போ இது 90 பாகையாக இருக்கக்கூடிய இது பிரிவட்டு வராது. அப்போ எஃப்எக்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது? ஏ வந்து நாங்கள் மைய நோக்கி ஆறு மூடுகளை இது வி ஆக இருந்தால் இந்த இதில் நகர்கின்ற தொடலி வேகம் வந்து வி ஆக இருந்தால் அது வி இன்ட்டு ஆர். ஆர்ண்டா இவ்வளோ தூரம் உண்டு. தொடலி வேகத்தை நாங்கள் வி என்று எடுக்கிறோம். சரிதானே? ரைட். வேறு ரெண்டு சமன்பாடு இருக்குங்க. ரைட். இந்த ரெண்டு சமன்பாட்டை அடிப்படையாக வச்சு இதை நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இது கணிதம் தான். ரைட். இப்போ இப்படி ஒரு இந்த விசைகள் அடிப்படையை வச்சு இப்படி நான் ஒரு சதுரமும் செவ்வக வடிவிலான ஒரு அமைப்பை உருவாக்குறேன். ஒரு 4 பக்கங்களுடைய ஒரு அமைப்பு உருவாக்கும் போது இந்த முக்கோணிய எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் இந்த தூரத்தை எல் என்று தந்திருக்காங்க. எங்களுக்கு தந்திருக்காங்க. நீங்கள் அதை வாய்ச்சா விளங்கும். அந்த கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் இதுக்குரிய தூரத்தை அது எல் என்று தந்திருக்காங்க. இது பின்னு தந்திருக்காங்க. இப்போ நான் முக்கோணி PQR பார்த்தேன்டா இந்த முக்கோணி PQRின் அடிப்படையில் சைன் டீட்டா எடுத்தேன்னு சொல்லிங்கன்னா இது எஃப்ஐ, இது அப்போ எஃப்ஐ. அப்போ இந்த முக்கோணி PG இதில் ஒரு புள்ளியை போடுவோமே. புள்ளி தந்துருக்காங்களா? இல்லை, புள்ளி தரல. சரி, பி என்று போடுவோமே. என்ன இருக்கு? ரைட், பி என்று போட்டால் இதை கருதும் போது இதில் நான் எழுதுறேன்டா சைன் டீட்டா எழுதுறேன். சைன் டீட்டா இந்த முக்கோணிக்கு எழுதுறானே, இது எடுக்கலாம் தானே, விசை தானே. அப்போ எஃப்ஐயின் கீழ் என்ன எடுக்கலாம்?
செம்பக்கம் வந்து எல்லுன்னு எடுப்பேன். பிறகு அதை கொஸ்டீட்டாவை பார்த்தேன்டா கொஸ்டீட்டாவை இது என்ன கொஸ்டின்னா அயல் பக்கத்தின் என்ன வரப்போகுது செம்பக்கம் அயல் பக்கம் என்ன வரப்போகுது எஃப்எக்ஸிங்கிள் எல்லுன்னு வரப்போகுது. அப்போ இது சைனிங்கிள் கொஸ் வெஞ்ச ஒன்றும் சரி இது மூன்று இருக்குமா மூன்றும் இது 4 எடுப்போம். இப்போ இதை 3 எடுத்தோம்னா tan θ வந்துடும். tan θ வந்துச்சு. அப்போ fy இங்கிள் fx வந்துச்சு. fy இங்கிள் fx வந்துச்சு. இது வையா இது வழியா எழுதுமே fy சரி. இந்த fy இங்கிள் fx இங்கே வச்சு நாங்கள் கணிச்ச மாதிரி இருந்தா இப்போ 1/2 பார்த்த மாதிரி இருந்தா இங்கே 2 வெட்டுப்பட்டுன்னு சொன்னா gr இன்கிள் v ஸ்கொயர்டுன்னு வந்துடும். அப்போ இதை நேர் எழுதலாம் gr இன்கிள் v ஸ்கொயர். எங்களுக்கு v ஸ்கொயர் தானே தேவை. அது மீன் v ஸ்கொயர் என்ன v டேஷ் என்ன. அப்போ நான் இதில் v டேஷ்ன்றதை போட்டா அப்போ v டேஷ் வர்க்கம் வந்து எத்தனாவது பிரதிகிறோம் வேற ஒன்றும் இல்லை gr இன்கிள் tan θ வரும். இது பிறகு என்ன செய்யும் v டேஷ் சமன் வர்க்கமூலம் gr இன்கிள் மேல உள்ள வந்துட்டா tan θ வரும். இந்த இவ்வளவுதான் வரும். சரி இதைத்தான் அவங்க எப்படி செய்யலாம் கேட்டிருக்காங்க. அதை ஜி வந்து ஒரு நாளில் காட்டப்பட்டது அழகில் பற்கள் உள்ள கூறுகள் இருப்பதன் காரணம் யாது. அப்ப இந்த உருவில் இருக்கிற சப்பாத்து 4வது உருவில் இருக்கிற சப்பாத்துக்குள்ள ஏன் இந்த பற்கள் உள்ள கூறுகள் இருக்குன்னு சொன்னா அதுல பந்தியிலேயே இருக்கு. உருவின் நாளில் காட்டப்பட்ட முகப்பு முனையில் சிறிய பற்கள் உள்ள கூறுகள் இருக்கும் ஒரு விசேட அலகை பயன்படுத்துகின்றார். பற்கள் இருக்கும் கூறுகள் பனிக்கட்டியை தோண்டி தேவையான முறுக்கத்தை பெறுவதன் மூலம் கரங்கள் ஏற்படுகின்றன. சரி அப்ப என்ன நடக்குன்னு சொல்லிட்டோம்னா இந்த பற்கள் அதாவது இப்படி எழுதிடுவோம். பற்கள் இருக்கிற நோக்கம் பனிக்கட்டியை தோண்டி முறுக்கத்தை உருவாக்கி மூலம் கரங்கள் ஏற்படுகின்றன. முறுக்கத்தை பெறுவதன் மூலம் கரங்கள் ஏற்படுகின்றன. ரைட் என்னத்துக்கு ஜி சொல்றாங்க ஜி சொல்லணும் என்னது பற்கள் மூலம் அது சப்பாத்துல உள்ள சப்பாத்து அதானே பற்கள் மூலம் பனிக்கட்டியை தோண்டி பனிக்கட்டியை தோண்டி என்ன செய்தாம் பனிக்கட்டியை தோண்டி முறுக்கத்தை பெறுவதன் மூலம் கரங்களை ஏற்படுத்துகின்றன. பனிக்கட்டியை தோண்டி முறுக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் கரங்கள் என்ற சுத்துறது அந்த சுழற்சியை உருவாக்குது. கரங்கள் என்று வேர்டு இருக்கு போடுமே அது சுழற்சி தான். கரங்களை உருவாக்குவதற்கு கரங்கள் என்ன சுழற்சி அதாவது சுழற்சி என்ற வட்டப்பாதையை இயங்குறது. உண்மையா அந்த சுழற்சின்னு சொல்லாம வட்டப்பாதையை இயங்குவதற்கு வட்டப்பாதையில் இயங்குவதற்கு